நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். நம்முடைய கனவுலகம் சேனலில் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றத்திற்கும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த வரிசையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு அருமையான கேள்வி முன் வச்சுருந்தார். அந்த கேள்வியை தொட்டு நான் என்னுடைய மனக்கருத்துக்களை உங்கள்கிட்ட பதிலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் என்னிடத்துல பணம் இருந்திருந்தால், அப்படி இருந்திருந்தால், அந்த நேரத்தில் எவ்வளோ பணம் இருந்திருந்தால், எங்கள் அப்பா கிட்ட அந்த நேரத்தில் பணம் இருந்திருந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தார். இருந்திருந்தால் எங்கள் தாத்தா கிட்ட இருந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை ஓரம் கட்டிட்டு இப்போ என்ன அப்படின்னு நினைக்கின்றத நாம் சிந்திக்க வேண்டியிருக்குதுங்க. ஏன்னா இப்போ இருந்திருந்தால் அப்படின்றத விட்டுரும் ஒரு ஓரமாக. கற்பனைகள் அப்படின்றதுக்கு கற்பனையை மட்டும் வச்சு பணம் சம்பாதிக்க முடியாது. அதே சமயத்தில் கற்பனைக்கு உயிர் கொடுக்கறது மூலமாக பணம் சம்பாதிக்க முடியும். என்ன தம்பி நீ குழப்பறிய, கற்பனைக்கு உயிர் கொடுன்ற எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நாம் செல்ஃபோன், இந்த செல்ஃபோனில் பேசுவோம் அப்படின்றத நாம் கற்பனை பண்ணலை. நம்ம அப்பா கற்பனை பண்ணலை, நம்ம தாத்தா கற்பனை பண்ணலை. தாத்தாவோட தான் கற்பனை பண்ணியிருப்பாருனே தெரியல. ஆனால் இதை உலகத்தில் ஒருத்தன் கற்பனை பண்ணினா, ஒரு மனிதனிடத்துலேருந்து இன்னொரு மனிதனுக்கு தொலைதூரத்தில் இருக்கவன்ட்ட பேச முடியும் அப்படின்னு கற்பனை பண்ணால், அந்த கற்பனைக்கு செயல் வடிவம் கொடுத்தா, உயிரோட்டம் கொடுத்தா, தொலைபேசி உருவாது. ஒயர் ஃபோனாக வந்துச்சு. ஒயர் ஃபோனாக வந்ததை ஒயர்லெஸ்ஸாக மாற்றணும்னு முடிவு பண்ணால் செல்ஃபோன் வந்தது. இன்றைக்கி செல்ஃபோனில் சினிமா படம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அடுத்தடுத்த கற்பனைகள் தான், அந்த கற்பனைகளுக்கு உயிர் கொடுக்கும்போது தான் அது பணமாக மாறும். கற்பனைக்கு உயிரே கொடுக்கலைங்க, வெறும் கற்பனையாக மட்டும் வச்சுருக்கிறேன்னா அது கனவாகவும் கற்பனையாகவும் அப்படியே நின்று போயிடும். அப்போ கற்பனைக்கு உயிர் கொடுக்கணும். என்கிட்ட இருந்திருந்தால், செல்வம் எங்கள் அப்பா கிட்ட இருந்திருந்தால், தாத்தா கிட்ட இருந்திருந்தால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது போல் உங்கள் பேரே உங்கள்கிட்ட சொல்லுவான். எங்கள் தாத்தா அந்த காலத்தில் இந்த இடத்த வாங்கி போட்டிருந்தா, எங்கள் அப்பா அந்த நேரத்தில் இந்த சொத்தை வாங்கி போட்டிருந்தா அப்படின்னு சொல்லுவான். அப்போது நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அப்படியானா உங்களுடைய கற்பனை கடந்த காலத்தை ஓரம் வச்சுட்டு எதிர்காலத்தில் என்னுடைய பேரனுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு சொத்தை வாங்கும் பொழுது உங்கள் பேரன் எப்படி பயன்படுத்த போகிறான், உங்கள் பையன் இதை எப்படி பயன்படுத்த போகிறான், அதையே கற்பனை பண்ணுங்க. அந்த கற்பனை பண்ணி அந்த கற்பனைக்கு உயிரோட்டம் கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு ரோட்டில், ஒரு ஹைவே ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதை சொல்லுவோம். இந்த ஹைவே ரோட்டில் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் ஹைவே ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இடையில ஒரு காஃபி டீ குடிக்கலான்னு பார்க்குறீங்க, கடை இல்லை. ஒரு சாப்பாடு சாப்பிடலான்னு பார்க்குறீங்க, கடை இல்லை. சரி, வண்டியில் ஃபியூல், எரிபொருள் கம்மியாக இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணலான்னு பார்க்குறீங்க, அதுக்கும் கடை இல்லை. அந்த 30-40 கிலோமீட்டர் தாண்டின ஒன்று தான் ஒரு சின்ன வில்லேஜ் வருது, அப்புறமா நியரஸ்ட் டவுன் வருது, அதில் கொஞ்சம் பிஸ்னஸ் நடக்குது, அதில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. நீங்கள் பொதுவாக சாதாரண மனிதனுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? ஏன்னா வர பட்டிக்காடாக இருக்குது, ஒன்றுமே இல்லை இவ்வளோ தூரத்தில், கண்ணு தூரம் வரைக்கும். நல்ல வேலை, ஏதாச்சும் சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூட காப்பாற்ற ஆள் இல்லை, ஆமத்தை ஆள் இல்லாத காட்டில் போகிறமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவனோட மைண்ட் அதில் எப்படி செய்ய தெரியுங்களா? கற்பனை பண்ணணும். இந்த 30-40 கிலோமீட்டருக்குள்ளே எதுவுமே இல்லை, இதில் ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் தேவை இருக்குது, இதில் ஒரு காஃபி ஷாப் தேவை இருக்குது, இதில் ஒரு பெட்ரோல் பங்க் தேவை இருக்குது, இதில் மக்கள் நின்று ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட்டு தேவைப்படுது, ரெடி பண்ணு பணம். இவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறான், இந்த இடத்துல இல்லை, இதில் இருந்தால் எப்படி இருக்கும், அது எப்படி வைக்கணும், எத்தனை ஸ்பேஸில் வைக்கணும், எவ்வளோ தூரத்தில் வைக்கணுங்கிறத கற்பனை பண்ணுறான். கற்பனைக்கு உயிர் கொடுத்தா பணம். இதைத்தான் ஹைவே ஹோட்டல்கள் ஃபுல்லாக பண்ணுறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு அதெல்லாம் அந்தளவுக்குள்ள கற்பனை திறன் இல்லைன்னா வளர்த்துக்கங்க. கற்பனைக்கும் நமக்கும் என்ன சொல்கிறது, பஞ்சமில்லாத சமூகம். கற்பனை பண்ணுறதுக்கு பஞ்சமே இல்லாத சமூகம் பார்த்தீங்கன்னா தமிழ் சமூகம் தான். கற்பனை வளர்த்துக்கங்க, கற்பனைக்கு உயிர் கொடுங்க. அடுத்தாக்கில் வெறும் கற்பனை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை பணமாக்க முடியாது. கற்பனைக்கு உயிர் கொடுங்க. உயிர் கொடுக்குற பொழுதே அது உங்களுக்கு அப்படின்றத தாண்டி உங்கள் பேரனுக்கு அப்படின்னு யோசிங்க. அப்போ லாங் டேர்ம் ஒரு கோல் வைக்கப்போ இந்த பிஸ்னஸ் அவ்வளோ தூரத்துக்கு போகுமா, அவ்வளோ லாங் ரன் இருக்குமான்னு தேடுங்க. அப்போ தான் அதை உயிர் கொடுக்க முடியும். ஒரு சொத்தை வாங்கும் பொழுது நீண்ட காலத்துக்கு அப்படின்னு யோசிக்கணும். ஒரு ஷேர்ஸை வாங்கும் பொழுதும் நீண்ட காலத்துக்கு அப்படின்னு யோசிக்கணும். இல்லைங்க அதெல்லாம் யோசிக்க முடியாது, ஷார்ட் டைமில் வரணுங்க, நான் ரொம்ப அவசரம் கொடுக்கீங்க, 10 மாதம் வெயிட் பண்ணி கூட குழந்தை பெற்றுக்க மாட்டேன், 9 மாதம் வெயிட் பண்ணி பெற்றுக்க மாட்டேன், ஃபஸ்ட் எய்டுக்கு போயிட்டு வந்தோடனே குழந்தை வரணும் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா உங்களுக்கு மன நோய் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு கனவு உலகத்தில் பதில் சொல்ல முடியாது, உலகத்தில் யாராலையும் பதில் சொல்ல முடியாது.
ரொம்ப ஷார்ட் டேர்மில் பெரிய பெனிஃபிட் அடைய நினைக்கிற பல பேர் தான் இன்றைக்கி உலகத்தில் பல நிதி நிறுவனங்களால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. பல மோசடி பேர்வழிகளுடைய அந்த ஆசைக்கு இரையாகிட்டு இருக்கிறாங்க. அந்த மோசடி பேர்வழிகளை குற்றம் சொல்லி புண்ணியம் இல்லை. அந்த மோசடிக்கு என்ன ஆளாக்கு, நான் வந்து உங்கள்கிட்ட பணத்தை குட்டுறேன் அப்படின்னு மக்கள் காத்திருக்கிறான். காரணம் என்னென்னா, அவனுக்கு கற்பனையும் இல்லை, கற்பனைக்கு உயிர் கொடுக்குற திறமையும் இல்லை. யாரோ ஒருத்தன் கற்பனை பண்ணியிருப்பான், அதில் என்கிட்ட இவ்வளோ பணத்தை கொடு, நான் இத்தனை நாள் இவ்வளோ தந்துடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்பி பணத்தை போடுறோம். அப்படின்னா கற்பனைக்கு உயிர் கொடுக்க தெரியாதவன், கற்பனையே செய்ய தெரியாதவன் தான் என்ன செய்யறான்னா இந்த மாதிரி மோசடி திட்டங்கள்லாம் ஏமாந்து போகிறான். ஆகவே நினைச்சிங்க, கற்பனை செய்யுங்க. ஒரு பணத்தை போடும்போது இந்த பணம் என்னவாக மாறும், எத்தனை மடங்கு மாறும். ஒரு ஸ்க்ரீன், ஒரு படம் உங்கள் மைண்டில் ஓடட்டும். ஓடும்போது தான் ஓ இப்படி இருக்குமா, இப்படி தான் வருமா அப்படின்னு தெரியும். அப்படி தெரியும் பொழுது தான் செல்வம் பெருகும். செல்வ நிலையை அடையிறதுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பேரன் எப்படி இருப்பான் அப்படின்றத கற்பனை பண்ணுவோம். கற்பனை அதுக்கு உயிர் கொடுங்க, பணம் பெருகும். நன்றி. அட என்னங்க, இன்னும் அவங்களுக்கு தெரியாது. ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.